நடிகர் விஜயகாந்தோடைய இரண்டாவது மகன் சண்முக பாண்டியனோட சகாப்தம் படம் மலேசியாவுல படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. அந்த படப்பிடிப்புக்கு பாதி இயக்குனர் விஜயகாந்த் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே மேற்பார்வையிடுறதுக்கு, லொகேஷன் பார்க்கறதுக்கு இந்த படத்துடைய டீம் கூடவே எல்லா இடத்துக்கும் விஜயகாந்த் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில பிரேம்லதாவும் விஜயகாந்தும் மலேசியாவுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல விஜயகாந்த பார்த்த தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே விஜயகாந்த் கூட போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்லதா கிட்ட தங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பிரேம்லதா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மறுநாள் காலையில நாங்க தங்கியிருக்க ஹோட்டலுக்கு வாங்க, போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த ரசிகர்கள் எல்லாருமே சொன்ன டைமுக்கு வந்திருக்காங்க. அதுல ஒரே ஒரு ரசிகர் மட்டும் விஜயகாந்த் கூட திரும்ப திரும்ப போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால கடுப்பான விஜயகாந்த் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்டு கன்னத்திலே அற விட்டுட்டாராம். இதனால அந்த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே கொதிச்சு போயிட்டாங்க. இத பத்தி பிரேம்லதா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன இப்ப நாங்க உங்களை எல்லாரையும் மன்னிக்கணுமா, மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார்ல ஏறி விஜயகாந்த் போயிட்டாராம். இதை தொடர்ந்து பல சர்ச்சைகள் எழுந்திருக்கு. சமூக வலைதளங்கள் எல்லாத்துலயுமே விஜயகாந்தோடைய இப்படிப்பட்ட செயலுக்கு ரொம்பவே கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு.